Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்கு விட்டு விட்டு தலை வலிக்குது. இப்போ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடக்காம விட்டு 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 தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா தலை வலிக்குது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? இப்போ எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? I have a headache. தானே? I have a headache. இந்த நம்ம உடம்பு சரியில்லாதத மென்ஷன் பண்ணும்போது அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் வந்து எனக்கு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப எனக்குன்னு வந்திருக்கனால I னா இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun வரும்போது நம்ம இங்க have யூஸ் பண்ணுவோம். have அடுத்து a headache. ஓகே, தலை வலிக்குது அப்படின்னு. விட்டு விட்டு அப்படின்னு சொல்லும்போது கூட on and off, on and off. ஓகே, விட்டு விட்டு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது I have a headache on and off. ஓகே, I have a headache on and off அப்படின்னா விட்டு விட்டு தலை வலிக்குது. அடுத்து மழை விட்டு விட்டு பெய்துட்டு இருக்கு. மழை வந்து தொடர்ந்து பெய்யல, விட்டு விட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா விட்டு விட்டு பெய்துட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? இப்ப பாருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் எடுப்போம். மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா அது எப்படி சொல்றது? நீங்க மழையை மென்ஷன் பண்ணும்போது இப்போ சப்ஜெக்டா என்ன எடுப்பீங்க? இட். மழைக்கு நம்ம வந்து சப்ஜெக்டா என்ன எடுப்போம்? இட். அடுத்து என்னது? இங்க பாருங்க, பெய்துட்டு இருக்கு, பெய்து கொண்டு இருக்கு. அப்போ இப்போ பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்ப இது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ அந்த செயல் நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் be verb சேர்ப்போம். அல்ல am, is, are. இந்த மூணுல ஒண்ணு. இங்க இட் வந்திருக்கு. இட் வந்தாலே நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ். அடுத்து verb எழுதுவோம். verb கூட ing சேர்த்து எழுதுவோம். verb எது? மழை. இப்போ raining. சரியா? rain கூட ing சேர்க்கும் போது raining. அடுத்து என்ன வரணும்? it is raining அப்படின்னா மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி? விட்டு விட்டு, on and off. ஓகே, அப்போ மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா it is raining on and off. it is raining on and off. அடுத்து மழை காலையிலிருந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம்ல, காலையிலிருந்து. இப்படி ஒரு டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, காலையில இருந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க பாருங்க, இங்க மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. இங்க மழை காலையிலிருந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த காலையிலிருந்து இத மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். இந்த டைம் பீரியட ஆட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம வந்து எந்த ஒரு காலத்தையும் மென்ஷன் பண்ணாம பிரசன்ட்ல இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணுவோம்ல, காலையிலிருந்து, அடுத்து 2 மணியிலிருந்து, 2 மாதத்திலிருந்து, இல்ல 2 மாதமாக, 5 மாதமாக, 5 வருஷமாக, இப்படி அப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப வரைக்கும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ ஒரு டைம் பீரியட் நம்ம மென்ஷன் பண்றோம். இது காலையிலிருந்து விட்டு விட்டு இப்ப வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்படி காலையிலிருந்து மாலையிலிருந்து அப்படி அந்த ஒரு டைம் பீரியட் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த செயல் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் எழுதுவோம். எல்லாத்துக்கும் மழையை மென்ஷன் பண்றதுனால நம்ம இட் யூஸ் பண்றோம். அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்னா
have been இல்லனா has been. இங்க வந்து it வந்திருக்கு. சோ இங்க has been தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, it has been. அடுத்து verb. verb கூட ing சேர்த்து இதே போல எழுதுவோம். இங்க வந்து present continuous tenseக்கு is யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வந்து has been யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? அடுத்து என்ன? மழை. இது வந்து verb கூட ing சேர்த்து நம்ம எழுதுவோம். raining. ஓகே, அடுத்து அப்போ it has been raining அப்படினா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கு. எப்படி? விட்டு விட்டு. அப்போ on and off. ஓகே, on and off. அடுத்து எப்போலந்து? காலையில இருந்து. அந்த இருந்து அப்படினா since போட்டுட்டு இருந்து அதுக்கு since. அடுத்து காலை மென்ஷன் பண்ணும்போது மார்னிங். நான் வந்து மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இப்படி சொல்லும்போது இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த சின்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்க அது கூட இந்த யூஸ் பண்ண வேண்டாம். சின்ஸ் மார்னிங் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையில இருந்து. அப்போ மழை காலையில இருந்து விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா it has been raining on and off since morning. Okay, it has been raining on and off since morning. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எப்போ எப்படி பேசணும்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்றோம். எப்போ எப்படி பேசணும்னு கத்துக்கோ. இதுல வந்து சப்ஜெக்ட் வரல தானே, அப்ப இதுல வந்து என்ன வந்திருக்கு? verb தான் வந்திருக்கு. பாருங்க, எப்போ எப்படி பேசணும்னு இது ஒரு செட், கத்துக்கோ அடுத்த செட். அப்போ இதுல வந்து verb இந்த இதோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்குல்ல, கத்துக்கோ, அத ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? கத்துக்கோ அப்படின்னா learn. ஓகே, learn கத்துக்கோ. என்ன? எப்போ எப்படி பேசணும்னு. அப்போ இது வந்து எப்படி எழுதுறது? எப்போ, எப்போனா when. அடுத்து and போட்டுட்டு எப்படி, எப்படினா how. ஓகே, அடுத்து இன்னொரு verb வந்திருக்கு பாருங்க, பேசணும்னு. அப்போ இது வந்து infinitive ஃபார்ம்ல எழுதலாம். பேசணும், பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல talk. அப்போ to போட்டுட்டு talk, அத அப்படியே எழுதணும். ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு verb வந்துச்சுன்னா அடுத்து எழுதும்போது நம்ம வந்து infinitive ஃபார்ம்ல எழுதுவோம். இன்னொன்னு என்னன்னா, இந்த how, இந்த WH கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு verb எழுதும்போது அது மேக்ஸிமம் infinitive ஃபார்ம்ல எழுதுவோம். சரியா? அப்ப எப்போ எப்படி பேசணும்னு கத்துக்கோ அப்படின்னா learn when and how to talk. ஓகே, learn when and how to talk. நெக்ஸ்ட், அது என்னன்னு நான் கேட்கல. நம்ம சொல்லுவோம்ல, அது என்னன்னு, அந்த பையில இருந்தது என்னன்னு நான் கேட்கல, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்ப அது என்னன்னு நான் கேட்கல. அப்போ நான் கேட்கல, இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தானே, முடிச்சு போனதை பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது எழுதலாமா? நான் கேட்கல அப்படின்னு. அது எப்படி எழுதுறது? பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம இது வந்து என்ன? கேட்கவில்லை, கேட்கல, நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப நெகட்டிவ் படி எப்படி எழுதுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தானே. சப்ஜெக்ட் இங்க என்ன வந்திருக்கு? நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? didn't. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது didn't. ஓகே, அடுத்து என்ன வரணும்? கேட்கல, verb. கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. இங்க வந்து verb present ஃபார்ம்ல தான் இருக்கும் நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும், ஏன்னா didn't வந்திருக்கு. சரியா? அப்ப I didn't ask அப்படின்னா நான் கேட்கல, கேட்கவில்லை. என்ன கேட்கல? அது என்னன்னு. ஓகே, அது என்னன்னு இந்த WH கொஸ்டின் வந்திருக்கா, அப்ப என்ன, what. அது ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து அது சப்ஜெக்ட், it. ஓகே, அடுத்து இட்டுக்கு அத பற்றி தான் நம்ம பேசுறோம். அப்ப ஒன்ன பற்றி நம்ம பேசும்போது அங்க வந்து verb வரல. ஓகே, மெயின் verb வரல. அப்ப நம்ம வந்து இங்க வந்து be verb சேர்க்கணும். ஒன்ன பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னா அங்க be verb சேர்க்கணும். அப்போ be verb வந்து இங்க வந்து என்னது? பாஸ்ட் பற்றி தானே பேசுறோம். அப்ப என்ன? பாஸ்ட்க்கு was, were. இந்த ரெண்டுல ஒன்னு யூஸ் பண்ணணும். இதுல it வந்திருக்கனால நம்ம was யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அது என்னன்னு நான் கேட்கல அப்படின்னா I didn't ask what it was. ஓகே, I didn't ask what it was. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்ன சாப்பிட்டான்னு நான் கேட்கல. நம்ம சொல்லுவோம்ல, அவன் என்ன சாப்பிட்டான்னு நான் கேட்கல அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, அவன் என்ன சாப்பிட்டான்னு இது ஒரு செட்டு, நான் கேட்கல அடுத்த செட்டு. அப்ப நான் கேட்கல அத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அப்ப இதேதான். ஓகே, I didn't ask.
ஓகே, ஐ டிடன்ட் ஆஸ்க் அப்படின்னா நான் கேட்கல. என்ன கேட்கல? அவன் என்ன சாப்பிட்டான்னு. ஓகே, என்ன வந்திருக்கனால இது வந்து கொஸ்டின் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த மாடுலேஷன்ல கேட்கும்போது அவன் என்ன சாப்பிட்டான்னு நான் கேட்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம இத வந்து என்னது ஒரு சென்டென்ஸா தான் ஃபார்ம் பண்ணணும். அப்ப இதுல வந்து WH கொஸ்டின் இருக்கு, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும் வாட். அடுத்து என்ன வரணும்? வெர்ப் தான் வரும். ஓகே, இப்போ வாட் வந்திருக்கு. நம்ம கொஸ்டினுக்கு அடுத்து என்னது? பாஸ்ட பத்தி பேசுறதுனால நம்ம டிட் பேசணும், டிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இல்ல. அது வந்து கொஸ்டினா கேட்கிற நேரம் தான் நம்ம வந்து அதுக்குள்ள ஆக்சிலரி வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம வந்து என்னது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது போல வாட் எழுதணும், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து வெர்ப் எழுதணும், அந்த மாடுலேஷன்ல தான் வரும். சரி, அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் அவன், சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரும். வெர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இது பாஸ்ட் பத்தி பேசுறதுனால சரியா. அப்போ சாப்பிட்டேன்னு, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அதோட பாஸ்ட் ate. ஓகே, அப்போ அவன் என்ன சாப்பிட்டான்னு நான் கேட்கல அப்படின்னா I didn't ask what he ate. Okay, I didn't ask what he ate. Next, அவன் எங்க போனான்னு நான் கேட்கல. அவன் எங்க போனான்னு நான் கேட்கல. இது எப்படி எழுதுறது? பாருங்க, அவன் எங்க போனான்னு இது ஒரு செட், நான் கேட்கல அடுத்த செட். அப்ப நான் கேட்கல இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அப்போ I didn't ask. நான் கேட்கலன்னா I didn't ask. அடுத்து அவன் எங்க போனான்னு கொஸ்டினா கேக்குறது இல்ல, இது வந்து ஒரு சென்டென்ஸா நம்ம பேசுறோம். அவன் எங்க போனான்னு. அப்போ எங்க வேர் வந்திருக்கு, WH கொஸ்டின் வந்திருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து போனான்னு, போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட பாஸ்ட் went. ஓகே, அப்ப அவன் எங்க போனான்னு நான் கேட்கல அப்படின்னா I didn't ask where he went. I didn't ask where he went. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ எங்க படிக்கிறான்னு நான் கேட்கல. நம்ம சொல்லுவோம்ல, அவ எங்க படிக்கிறான்னு நான் கேட்கல. இப்ப வந்து யாராவது நம்ம கிட்ட கேட்பாங்க, அவ எங்க படிக்கிறா, அவ எங்க படிக்கிறான்னு நான் கேட்கலையே, மறந்துட்டேன், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதுதான் அவ எங்க படிக்கிறா. படிக்கிறான்னா அது பிரசன்ட்ல அந்த படிக்கிற செயல் நடக்குது. ஓகே, படிப்பு என்ன, காலேஜ்ல படிக்கிறாங்களா இல்ல ஸ்கூல் படிக்கிறாங்களா, எங்க படிக்கிறாங்க, இது எல்லாமே அந்த படிக்கிறது என்னது பிரசன்ட்ல அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஆனா என்ன, அத நான் கேட்கல அப்படின்னா அது பாஸ்ட். நம்ம வந்து ஆல்ரெடி பாத்துருக்கோம் தானே. இப்ப வந்து பாஸ்ட பத்தி பேசுறோம்னா இன்னொன்னும் அடுத்த செட்டும் நம்ம வந்து பாஸ்ட் தான் வருவோம் அப்படின்னு. ஆனா அந்த படிக்கிறத மென்ஷன் பண்ணும்போது பாருங்க, எங்க படிக்கிறா, அது வந்து என்னது இப்பவும் அந்த படிக்கிறாங்க, அதுதான் நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். சோ அது வந்து பிரசன்ட் வரும், இது வந்து பாஸ்ட் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, நான் கேட்கல இது எழுதலாமா? அப்ப எப்படி எழுதுறது? நான் கேட்கறேன்னா I didn't ask. I didn't ask. என்ன கேட்கல, அவ எங்க படிக்கிறான்னு. அப்போ எங்க WH கொஸ்டினா, அப்போ where. அடுத்த சப்ஜெக்ட் என்ன, அவள் she. அடுத்து இது வந்து படிக்கிறான்னு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதிடலாம், பிரசன்ட். இப்போ படிக்கிற சே, ஓகே, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதும் போது எப்படி எழுதுவோம், ஸ்டடீஸ். ஓகே, இந்த ஸ்டடிங்கிறது ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்த்துப்போம். ஓகே, ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் சேர்த்துப்போம் இதுல. ஓகே, இந்த வெர்பு கூட நம்ம வந்து எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் சேர்ப்போம், அது சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் ஷீ, ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ் சேர்ப்போம். ஆனா லாஸ்ட் வந்து ஒய்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம ஐஎஸ் சேர்ப்போம். ஓகே, அப்போ I didn't ask where she studies அப்படின்னா அவ எங்க படிக்கிறான்னு நான் கேட்கல. ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் எடு, நம்ம சொல்லுவோம்ல இதுல இருந்து கொஞ்சம் எடு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, கொஞ்சம் எடு அப்படின்னா எடுக்கிறதுக்கு டேக் தானே, டேக் சம். அடுத்து இதிலிருந்து, இருந்து அதுக்கு from. அடுத்து இது, இதை மென்ஷன் பண்ணும்போது this. ஓகே, ஒரு காலத்தை டைம் பீரியட மென்ஷன் பண்ணும்போது இங்க வந்து நம்ம வந்து since யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதிலிருந்து, அதிலிருந்து, சென்னையிலிருந்து, இப்போ ஒரு இடத்துல இருந்து இங்க வரைக்கும், சென்னையிலிருந்து, மும்பையிலிருந்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது இங்க from யூஸ் பண்ணுவோம். சரியா?
அப்போ take some from this அப்படின்னா இதிலிருந்து கொஞ்சம் எடு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ ஒட்டு கேட்டியா? நம்ம கேட்போம்ல, நீ ஒட்டு கேட்டியா, நாங்க பேசுனது நீ ஒட்டு கேட்டியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் தானே. இது எப்படி கேக்குறது பாருங்க, ஒட்டு கேட்டியா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனதை பற்றி நம்ம கொஸ்டினா கேக்குறோம் சரியா. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கும்போது அங்க என்ன டிட் யூஸ் பண்ணணும் தானே. டிட், அடுத்து என்ன சப்ஜெக்ட் யூ, அடுத்து ஒட்டு கேட்டியா, ஒட்டு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது eavesdrop, eavesdrop. eavesdrop ஒட்டு கேக்குறதுக்கு. அப்போ நீ ஒட்டு கேட்டியா அப்படின்னா did you eavesdrop, did you eavesdrop. ஓகே, நெக்ஸ்ட் அது மேசைக்கு கீழே இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல அது வந்து மேசைக்கு கீழே இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, அது ஏதோ ஒன்ன பத்தி நம்ம பேசுறோம் தானே. அப்போ அதுங்கிறது தான் சப்ஜெக்ட். அப்போ அதுனா இட். ஓகே, மேசைக்கு கீழே இருக்கு ஒன்ன பற்றி நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன பி வெர்ப் தான் வரும், மெயின் வெர்ப் வராது. அப்ப பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணணும், இங்க பாருங்க கீழே இருக்கு, பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். அப்ப இருந்தது அப்படின்னா பாஸ்ட், இருக்குன்னா பிரசன்ட். அப்ப பிரசன்ட்னா பி வெர்ப் am, is, are இந்த மூணுல ஒன்னு. ஓகே, இல்ல வந்து இட் வந்திருக்கு, சோ is தான் யூஸ் பண்ணணும். it is. அடுத்து மேசைக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது under the table. ஓகே, அப்போ அது மேசைக்கு கீழே இருக்கு அப்படின்னா it is under the table, it is under the table. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மேசைக்கு கீழே பாருங்க. அப்போ இதுல வந்து என்னது சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம வந்து சாதாரணமா சொல்றோம் மேசைக்கு கீழே பாருங்க அப்படின்னு. அப்ப என்ன பாருங்க, அதுக்கு வந்து நம்ம லுக் எழுதுவோம். இப்போ ஒண்ணு வந்து குறிப்பிட்டு அங்க பாரு இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல. இப்போ எதையோ ஒண்ணு நம்ம பார்த்துட்டு இருப்போம், குறிப்பிட்டு அங்க பாரு இங்க பாரு போர்ட பாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது மேசைக்கு கீழே பாரு இப்படி எல்லாம் சொல்லும்போது அங்க அந்த குறிப்பிட்டு ஒன்ன பாக்குறதுக்கு லுக். ஓகே, அடுத்து மேசைக்கு கீழே அப்படின்னு சொன்னா அண்டர் த டேபிள். அப்போ மேசைக்கு கீழே பாருங்க அப்படின்னா லுக் அண்டர் த டேபிள், லுக் அண்டர் த டேபிள். நெக்ஸ்ட் எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், தெரியாதா அப்படின்னா நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம். ஓகே, இப்போ தெரியும் அப்படின்னா அதுக்கு என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், ஐ நோ தானே. எனக்கு தெரியும்னா ஐ நோ. இதையே நம்ம நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம், எனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப அந்த நோ இந்த மாதிரி நோ, லைக், லுக், லவ் இப்படி எல்லாம் வரும்போது வாண்ட் இந்த மாதிரி வரும்போது இது எல்லாமே என்னது ஸ்டேட்டிவ் வெர்ப். அது வந்து ஒரு மெயின் வெர்பா தான் இருக்கும். அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்போம். இப்போ நெகட்டிவா கொஸ்டின் கேட்க போறோம். அப்ப சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், டோன்ட், டசன்ட் இந்த ரெண்டுல ஒண்ணு. அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க பாருங்க எனக்கு, எனக்குன்னா ஐ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், டோன்ட் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஓகே, டோன்ட் ஐ, தெரியாதா நோ. ஓகே, டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா. இங்க என்ன அவனுக்கு ஹீன்னு வந்திருக்கு, ஹீ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும், டசன்ட். ஓகே, சப்ஜெக்ட் he, she, it சிங்குலர் நவுன் வரும்போது இங்க doesn't சேர்ப்போம் சரியா. doesn't he know, அவனுக்கு தெரியாதா, doesn't he know. ஓகே, அடுத்து எனக்கு விட்டு விட்டு காய்ச்சல் வருது. இது வந்து ஹோம்வொர்க் பாருங்க, எனக்கு விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்குது, காய்ச்சல் வருது, காய்ச்சலா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது சேம் தான். ஓகே, இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.